எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய கோவில் திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 4வது நூறில் 10வது பதியத்தில் 3வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளிய கிள்ளீர். சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள் பரந்திரமன்றி பல்லுலகீர் தெய்வமற்றில்லை பேசுவினே. இது பாட்டு. இந்த பாட்டை சொல்லும்போது பரந்த தெய்வமும் பல்லுலகமும் படைத்த அன்று உடனே விழுங்கி கலந்து உமிழ்ந்து கிடந்து இடந்தது கண்டும் தெளிய கிள்ளீர். சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள் பரந்திரமன்றி பல்லுலகீர் தெய்வமற்றில்லை பேசுமினே. இப்போ இது பாட்டோட இப்படிதான் சொல்லணும். இந்த பாட்டை என்ன பரந்த பாட்டோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, பரந்தன்னா பறந்து விரிந்த பூலோகம், பெரிய பூலோகம் இல்லையா, பறந்து விரிந்துள்ள தெய்வமும் இந்த பூலோகத்தில் இருக்க ஜீவாத்மாக்களும், தெய்வமும்னா இந்திரன் தேவர்களும் அப்படி எடுத்துக்கணும். தெய்வம்ன்றது இந்திரனையும் தேவர்களையும், இந்திரனும் தேவர்களும் தெய்வம்ன்றது பரந்த தெய்வமும் பல்லுலகம்னா சூரியலோகம், சந்திரலோகம், சத்தியலோகம் போன்ற பல உலகங்களும். பல்லுலகம் தேவர்களுக்கு உண்டான எல்லா உலகங்களும் படைத்து, அதையெல்லாம் படைத்துன்றது மகாவிஷ்ணு படைச்சார்னு அர்த்தம். படைத்து அன்றுன்றது எப்பன்னா பிரளய காலம்னு எடுத்துக்கணும். அன்றுன்றதை நம்ம என்னைக்கோ ஒரு நாள்ன்றதை விட பிரளய காலத்தில், பிரளயம் வரும்போது, பிரளய காலத்தில் அன்று உடனே விழுங்கி, பிரளயம் வரப்போறதுன்னு தெரிஞ்ச உடனே விழுங்கினா படைச்ச உடனே விழுங்கிட்டாருன்றது இல்லை, அதான் தெரிஞ்சுதான். பிரளயம் வரப்போறதுன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஒரு நொடி போது அப்படி வாயில் போட்டு டப்புக்குன்னு முழுங்கிட்டாராம். அது உடனே விழுங்கின்றதை அப்படி எடுத்துக்கணும். தெரிஞ்ச அப்புறம் விழுங்கினார்ன்றது இல்லை, தெரிந்த ஒரு செகண்ட்ல அப்படியே விழுங்கிட்டாராம். ஒரு செகண்ட்ல முழுங்கினாராம். அது உடனே விழுங்கி பிரளய காலத்தில் அவர்களை காத்து கறந்துன்னா மறைச்சி வைக்கிறது. கறந்துன்றது கறந்த செல் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தரும். அது வரும் திருவாய்மொழி இன்னொரு பாட்டில் வரும். கரணின்னு வரும். அந்த முதல் பாட்டு வருது பாருங்க. உயர்வார உயர்நலமுடையவன் எவனவன், அயர்வார மதிலவன் வள்ளியவன், ஆயிரம் அவர்கள் அறிவதைவனும் துயர சுடரி தொழிலின் மகனி மனநக பலவர வளர் விஷயம் எழுதும் இனநுணர் வளவிலும் ஒரி உணர் வளவிலும் இனநுணர் மூலம் எதிர்நிகழ் கழிவிலும் இளநிலையில் என நிலை இல்லனே இளநீதி உடையநீதி எனனே வரிவன் அறியவன் புலனோடு நிலமிசை நிலமிசை உயிர்மிசை கறந்தெங்கும் பறந்துடன் புலனோடு ஒளிவிலன் பறந்த நலனுடைய ஒருவனை நனியம் நாமே நாமவர் இவர் ஒருவர் அவளி வலுவலுவல் தாமவரவர் அதுவிது உதுவது வீமவையாயவை ஆமவையாயவை ஆயினின் தவறவரே அவரவர் தமது அறிவறி வகை அவரவர் இறையவர் எனவடி தடையவர் அவரவர் குறைவில்லையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. அந்த இதில் வரும். அந்த பாட்டில் கறந்த செல் இடந்தோறும் இடந்து பொழுதும்னு வரும். 9வது பாட்டில் வரும்னு நினைக்கிறது. அந்த இது பிரளய காலத்தில் மறைச்சி வச்சிருந்து தனக்குள் மறைச்சு உமிழ்ந்து பிரளயம் முடிஞ்சு எல்லாம் அந்த நீர் ஏகபோகம் அந்த காலெல்லாம் முடிஞ்சு நீர் வத்த ஆரம்பித்த உடனே மறுபடியும் படைக்கணும் இல்லையா இல்லையாச்சும். அதான் உமிழ்ந்துன்னா முழுங்கினதெல்லாம் உமிழ்ந்தாராம். எது அத்தனை 7 உலகங்களையும் துப்பினாராம் வழியில். அந்த பிரம்மாவை படைச்சாரா, இந்திரனை படைச்சாரா, எல்லாரையும் படைச்சு மறுபடியும் அதான் கறந்து உமிழ்ந்து வேலையெல்லாம் படைச்சு கறந்து உமிழ்ந்து வாயிலிருந்து அந்த இது பண்ணது கிடந்துன்னா ஒரு நொடியில் அப்படியே கடந்து ஒரு நொடியில் வாமன ஆதாரத்தில் ஒரு நொடியில் அப்படியே கடந்துன்றது அது கிடந்ததுன்றது கறந்தெங்கும் பறந்துள்ளன்னு நம்ம என்ன பார்த்தோம். இப்போ
கறந்து உமிழ்ந்து வாயில முழுங்கிட்டு கீழே துப்பிட்டார். கடந்துன்றது வந்து எல்லாத்தையும் இது எல்லா அவதாரங்களையும் தனித்தனியாக பார்க்கணும். கறந்து உமிழ்ந்து எல்லாத்தையும் உலகங்களையும் மீன் மீன் வடிவில் வந்து ஆளிலை கிருஷ்ணா வந்து எல்லாத்தையும் முழுங்கிட்டு உடனே அது துப்பி, உமிழ்ந்துன்றது துப்புறது, கறந்துன்றது மறைச்சி வச்சிருந்து, பழைய காலத்தில் மறைச்சி வச்சிருந்து, துப்பி கடந்துன்றது என்னன்னா வாமன அவதாரத்தில் அந்த விஸ்வரூப சேவைக்கு விஸ்வரூபமா உருவெடுத்தார் பாருங்க 3 இதுக்கு. அதுக்கு ஒரு காலம் தூக்கினப்ப எல்லா லோகத்தையும் தாண்டி போயிட்டான். எல்லா லோகத்தையும் தாண்டி போய் சத்தியலோகத்தை தாண்டி போனா அதுக்கு மேல வந்து ஒரு கவர் இருக்கான். அந்த எல்லா லோகங்களையும் சேர்த்து ஒரு கவர் மாதிரி ஒன்று இருக்கான். அதுக்குள்ள ஒரு ஜலம் இருக்குமா, அது பேர் ஆவரண ஜலம்னு பேர். இந்த ஆவரண ஜலம் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஜலம் இருக்கு, அதை தாண்டிட்டு போறதான் கால். ஆவரண ஜலத்தை தாண்டிட்டு போய் அந்த கவர்ல போய் முட்டுறதான் கால். அதான் இங்க சொல்றாரு. அதான் கடந்து இடந்தது. கடந்ததுன்றது வந்து மேல போனது, இடந்ததுன்றது வந்து நோன்றது என்னன்னா வராக அவதாரம் எடுத்து பூமி தேவியை காப்பாற்றி கொண்டார் இல்லையா, அது எர்ஞாக்ஷன் ஆயிடுச்சு. அதை சொல்றேன் இங்க. கடந்து இடந்தது கண்டும் இதையெல்லாம் பார்த்தும் கூட கடந்து இடந்தது கண்டும் தெளிய கிள்ளீர். நீங்க இன்னும் தெளிவடையிலையே, நீங்க இன்னும் தெளிவடையணும், தெளிவு ஏற்படவில்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல சொல்றேன். கலந்து உமிழ்ந்தது கண்டும் தெளிய கிள்ளீர். சிரங்களால் அமரர் வணங்கும். சிரங்கள்ன்றது சிரம்னா தலை, சிரம் கரம் புறம் நீட்டா அது இருந்து போட்டிருக்காங்க பாருங்க புத்தகத்தில். ஆக்சுவலாக சிரம்ன்றது வந்து தலை, சான்ஸ்கிரிட்ல சிரம்னு பேரு. சிரம் கரம் புறம் மூணுமே சான்ஸ்கிரிட்ல இருக்கு. கரம்னாலும் சான்ஸ்கிரிட்ல வந்து கைகள், தமிழ்ல வந்து கைகள் தான், கரம் கிடையாது. கரங்கள்ன்றது சான்ஸ்கிரிட், சிரம்ன்றது சான்ஸ்கிரிட், புறம்ன்றது சான்ஸ்கிரிட் தான். புறம்ன்றது நம்ம வந்து அப்புறம்ன்றமே, அந்த புறம்ன்றது வந்து அந்த புறம்ன்றது புறம் செல்லுதல்ன்றது வந்து சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கு. கரம் சிரம் புறம். ஆனா இவங்க பஸ்ல என்ன எழுதுறாங்க, கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு எழுதுறாங்க. மூணுமே சான்ஸ்கிரிட்டு. ஆனா இவங்க வந்து தமிழ் தியாகிகளா தமிழ் போட்டுறாங்களாம். ஏதோ அதான் அவங்க அதாவது எல்லாரும் ஏமாத்துறாங்க, நம்மளையும் ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான். அதை நம்ம ஏமாந்த மாதிரி நடிச்சுட்டு போகணும், வேற என்ன பண்றது. அதுதான் இங்க கரம் சிரம்புறம் நீட்டா இருந்தவங்க. அதுதான் சிரங்களால் அமரர் வணங்கும். அமரர்ன்றது யாருன்னா இந்திரன், தேவர்கள் முதலியவர்கள் தான் அமரர்கள். அமரர் வணங்கும், அவர்கள்லாம் அந்த சேவிக்கிறாளாம் பெருமாளை. அவர்கள் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள். திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி. திறங்களால் தேவர்கள்லாம் வந்து வணங்குறாளாம் அங்க ஆழ்வார் திருநகரியில். சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள் பரன். பரன்றது இந்த இடத்துல திருக்குறுகூர்ல இருக்க பெருமாளை கூடும். திருக்குறுகூர்ல இருக்க பெருமாள் யாரு? ஆதிபிரான். அதான் ஆழ்வார் திருநகரி பெருமாளுக்கு பேர் ஆதிபிரான் பேரு. ஆதிபிரான சொல்றாரு இங்க. பரன் திறமன்றி, அவனுடைய திறம் இல்லாத வேற யாரால முடியும் இதெல்லாம். பரன் திறமன்றி பல்லுலகீர். பல்லுலகீர்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து பல்வுலகீர்ன்றது பல உலகத்துல சேர்ந்தவங்க கிடையாது. உலகத்துல உள்ள பலவிதமான மக்கள். இந்த உலகத்துல உள்ள பல்வுலகீர்னா இந்த உலகத்தில் உள்ள பலதரப்பட்ட மக்களே எல்லாரையும் கூப்பிடுறார். வித்தியாசமே இல்லாத, எந்த வித்தியாசமும் இல்லாத, ஜாதி மத பேதங்களா இல்லாத எல்லாரையுமே கூப்பிடுறார். பல்லுலகீர் தெய்வம் மட்டும் இல்லை பேசுமினே. இந்த மாதிரி ஒரு தெய்வம் கிடையாது. தெய்வம் மட்டும் இல்லைன்னா வேற தெய்வம் கிடையாது இல்லைன்னு நினச்சக்கூடாது, அப்படி எடுத்துக்கூடாது. தெய்வம் மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தெய்வம் இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த என் பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்குமான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவங்கவுங்களுக்கு அவங்க பிள்ளை வசதி இல்லையா, அதுமாதிரி நம்மளுக்கு பெருமாள் வசதி. அதனால அந்த பெருமாளை மாதிரி ஒரு பெருமாள் இல்லை அப்படின்னு பேசுறாரு அவர். என்ன பேசுங்கோ அப்படின்னு மற்றவளை சொல்றாரு, நம்மளை பேச சொல்றார். அது கும்பிடுற தெய்வமும் தெய்விக்கிற பெருமாள் சுவாமியை பொறுத்து தான் இருக்கு, குலதெய்வத்தை பொறுத்து தான் இருக்குது. அதுதான் இங்க சொல்ற. பல்லுலகி தெய்வம் மட்டும் இல்லை பேசுங்க, வேற தெய்வம் அவருக்கு ஈடான தெய்வம்ன்றது வேற யாரும் இல்லை என்று பேசுங்கள் அப்படின்றார். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.